நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் இருக்குது. ஊழியமே நம்ம செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். இன்னும் எனக்கு வந்து சூழ்நிலை சரியாக அமையலை, இன்னும் எனக்கு சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்கலை, இன்னும் ஆண்டவர் இதை சரி பண்ணலை, அதை சரி பண்ணலை, இதை சரியாகலை, அதை சரியாகலை. நீங்கள் எதை சரி ஆக்கினாலும் நீங்கள் வர முடியாது. அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நேரம் இல்லையா, நேரத்தை நீ ஒதுக்கிறதுக்கு பாரு. ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டு ஆண்டவர் அந்த ஊழியத்தை எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் முழங்கால் நில்லுங்க. இப்போ இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரமாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேராக மாறுவாங்க. இந்த 1 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக பெருக ஊழியம் தன்னாலே பெருகும், ஊழியம் தன்னாலே வரும். நீங்கள் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு நான் கர்த்தருக்கு செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது எடுபடும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது எடுபடாது. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடே போன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த பலத்தை வச்சு நான் என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். ஆனால் கொஞ்சம் பலனை வச்சுட்டு கொஞ்சம் தாங்குதுன்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்னால் அந்த கொஞ்சத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிபதியாக்குவேன்.